சின்ன பானை பெரிய பானை ஓர் ஆன்மீக உரையாடல். சுவாமிஜி ஒருவர் தன் உள்ளங்கையில் ஒரு சின்ன பானையை வைத்துக்கொண்டு கேட்கிறார், நீ யாரப்பா? எங்கிருந்து வருகிறாய்? ஏன் கவலையாக இருக்கிறாய்? சாமி, நான் ஒரு சின்ன பானை சாமி, களிமண் பான்மை. என் பூர்வீகம் தஞ்சாவூர் சாமி. நீ எப்பொழுது பிறந்தாய்? 2017ஆம் வருஷம் நான் பிறந்த சாமி. எனக்கு வயசு 2 ஆயிடுச்சு. விசாரணை ரொம்ப பலமாக இருக்குது. நீ இன்னும் எவ்வளோ நாட்கள் வாழ்வாய் என்று நினைக்கிறாய் கண்ணா? நான் எப்போ வேணாலும் உயிரை விட்டுடுவேன் சாமி. நீங்கள் என்னை கையில் வச்சுட்டு இப்படி ஆட்டினா அவ்வளவுதான், நான் கீழே விழுந்து டமால். கீழே இறக்கி விடுங்க சாமி. கீழே இறக்கி விடுகிறார் சுவாமிஜி. தமாஷாக பேசுகிறாய், இப்பொழுது சந்தோஷமா? இல்லை சாமி, இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை. நான் சின்னதாக வெரி சுமாலாக இருக்கேன். யாரும் என்னை பார்க்கறதில்ல, மதிக்கிறதில்ல. எப்படி சந்தோஷமாக இருப்பேன் சொல்லுங்கள்? ஓ, யாரும் உன்னை பார்ப்பதில்லை என்ற கவலைதான் உனக்கு பிரச்சனையா? சின்னதாக இருப்பது தான் உன் பிரச்சனையா? கொஞ்சம் இரு. மேஜை கடியிலிருந்து ஒரு பெரிய பானையை எடுத்து சின்ன பானை முன் காட்டுகிறார் சுவாமிஜி. இப்போ சந்தோஷமாப்பா? இப்போவும் சந்தோஷம் இல்லை சாமி. எல்லோரும் அந்த பெரிய பானையை தான் பார்க்குறாங்க. நீ எப்படி ஆனால் சந்தோஷப்படுவாய் சின்ன பானை? நான் பெருசாகணும் சாமி, ரொம்ப பெருசாகணும், பிக் ஆகணும். அப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பெரிய பானை, நீ ஏன் கவலையாக உள்ளாய்? இங்கே வா, இங்கே வா. சாமி, சாமி, என் உத்தியோகத்தில் எனக்கு திருப்தியே இல்லை சாமி. எனக்கு அங்கீகாரம் இல்லை சாமி. அதுதான் நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் சாமி. இறைவா, யாருமே இந்த பூ உலகில் சந்தோஷமாக இல்லையே, என்ன அறியாமை. சரி சரி சின்ன பானை, உன் கவலையை போக்க என்ன செய்ய போகிறாய்? நான் அமெரிக்கா போக போகிறேன் சாமி. அப்போ தான் நான் பெருசாக வளர்ந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி பெரிய ஆளாகிடுவேன், பெருசாகிடுவேன். என் கவலையெல்லாம் போயிடும். பானையே, உன் பிரச்சனை என்னவென்று உனக்கு தெரியுமா? சின்ன உருவமாக இருப்பதால் நீ கவலை கொள்கிறாய். உன்னை பற்றிய உண்மை உனக்கு தெரியாதது தான் உண்மையான பிரச்சனை. சாமி, பெரிய வேதாந்தி மாதிரி பேசாதீங்க. ரொம்ப சிம்பிள். நான் சின்ன களிமண் பானை, அவ்வளவுதான். உருவம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுதான் என் பிரச்சனை. சதா நான் உருவம், சின்ன உருவம், சின்ன பானை என்று புலம்பாதே. நீ யார் என்பது தெரியாமல் அறியாமையில் பிதற்றுகிறாய். உன்னை பற்றிய உண்மையை நீ உணர வேண்டும் பானையே, உணர வேண்டும். என்னது? எனக்குள் ஒரு உண்மையா? எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. அந்த உண்மை தெரிஞ்சாகணும். நான் யாருன்னு சொல்லுங்க. ஹூ அமை? நீ தினமும் தூங்குகிறாய் இல்லையா? தூக்கத்தில் நீ சின்ன பானை என்பது உணர்கிறாயா? தூக்கத்தில் எனக்கு எந்த துக்கமும் இல்லை சாமி. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அது சொல்லுங்க சாமி. கவனமாக கேள். நீ மரணம் இல்லாதவன். அதுதான் உண்மை, சத்தியமான நிலை. நீ உன் உருவமோ மனமோ அல்ல. நீ தூய விழிப்புணர்வு. அது எப்பொழுதும் நீ தூங்கும் போதும் விழித்து கொண்டிருக்கும் பொழுதும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங் சாமி, வெரி இன்ட்ரெஸ்டிங். மேலே சொல்லுங்க சாமி, மேலே சொல்லுங்க. தூக்கத்தில் நீ சின்ன பானையாக இருந்தாலும் உனக்கு அந்த கவலை இல்லை. மனம்தான் அப்படி தன்னை உருவமாக அடையாளப்படுத்திக் கொள்கிறது. அப்போ நான் உண்மையில் யார் சாமி? ஹூ அமை? யோசித்துப்பார். கண்டுபிடிச்சிட்டேன். நான் களிமண். நான் உருவம் இல்லை. உருவம் அழியும், ஆனால் களிமண் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். களிமண்ணிலிருந்து வந்தேன், களிமண்ணுக்குள்ளேயே போயிட போகிறேன். களிமண்ணிலிருந்து நீ வேறானவனா? சின்னப்பானை, களிமண்ணிலிருந்து நீ வேறானவனா? இல்லை சாமி, இல்லை. நான் உண்மையில் களிமண். இந்த சின்ன உருவம் தற்காலிகமானது. களிமண் தான் நிரந்தரமானது. உன்னை அறிந்து கொண்டாய் களிமண்ணே, சின்னப்பானை களிமண்ணே. நீ உருவமல்ல, அது தற்காலிகமானது. அது உண்மை அல்ல. எல்லா உருவத்திற்குள்ளும் உருவமே இல்லாத அழியாத ஆத்ம தத்துவம்தான் நீ. பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவன். உடல், மனம், புத்தியை இயக்கும் சக்திதான் நீ. பூர்ணமான எல்லா இடத்திலும் அசைவற்று இருக்கும் தூய பேருணர்வுதான் நீ. அதுதான் இறைசக்தி. உன் உண்மை அதுதான். நீ சத் சித் ஆனந்த சொரூபி. நீ பூரணமானவன், நீ ஆனந்தமானவன், நீ எங்கும் நிறைவாக இருப்பவன். ஜெய் குருதேவ்.